அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம கும்பிடுற சாமி அல்லது நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எந்த வடிவத்தில் வருவாங்க, எப்படி சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேர்த்த போய் சேர்ந்தடைகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. பொதுவாக இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் இறைவன் நம்மிடமே பேசுவார்கள். யார் மூலமாகவும் நமக்கு உணர்த்த மாட்டார்கள். காரணம், அந்த சக்தியை நாமே பெற்றிருக்கின்றோம். அப்படிங்கும் போது அமைதியாக உட்காந்து தியானத்தில் உட்காரும் போது நமக்கு என்ன சொல்லணும்னு இறைவன் நினைக்கிறாரோ அதை நமக்கு சொல்லிடுவார். இன்னும் நம்ம மனமானது பக்குவப்படவில்லை அப்படிங்கும் போது பிறர் வழியாகத்தான் சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினச்சா பல விதமாக நமது வீட்டுக்கு வந்தோ அல்லது வராமலோ நமக்கு உணர்த்துவார்கள். அது எல்லாமே என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொதுவாக நமக்கு உடனே சில விஷயத்துக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆன்மீகவாதிகள் அனைத்தையும் துறந்தவர்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, ஞானிகள் ரிஷிகள் இந்த மாதிரி இருக்கவங்க மாதிரி ஏதேனும் ஒரு வடிவத்தில் நம்ம வீட்டுக்கோ அல்லது நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருக்கோம், கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னா அந்த இடத்துலையோ நம்ம பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால் பார்க்கவே முடியாது. அது பார்த்திங்கன்னா இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு இருப்பதை உணர்த்தும். அதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதே போல தான் குழந்தைகள் ரூபத்தில் சில நேரத்தில் இறைவனாகப்பட்டவரோ அல்லது நமது குலதெய்வமோ வீட்டுக்கு வருவாங்க. நம்ம குழந்தைகள் அல்ல. ஏதேனும் குழந்தைகள் வீட்டுக்கு வராங்கன்னா நேராக பூஜை அறைக்கு போவாங்க, போய் சாமி கும்பிடுவாங்க, நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும், நம்ப முடியாததாக இருக்கும். நம்ம மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று இறைவன் செய்கின்ற வேலையாக இருக்கும். அதே போல தான் ஆன்மீகவாதிகள் வர்றாங்க அப்படிங்கிறது வேற. சாதாரணமாக நம்ம போய்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வழிபோக்கர்களாக வருவாங்க. சில நேரங்களில் இது வீடுகளுக்கே வருவாங்க. நம்ம வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா அமைதியாக உட்காந்துட்டு அவங்களும் அதே பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, அதற்கான தீர்வை பற்றியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் விசித்திரமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய இறைவன் அல்லது குலதெய்வம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள். இதில் எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னா கனவுல வந்துடுவாங்க. கனவுல வயதானவர்கள் தோற்றத்தில் நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்ற மாதிரி குழந்தைகளாக கன்னிகளாக கனவிலே நம் பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இருப்பார்கள். இன்னும் வீட்டுக்கு தெய்வம் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில ஜீவராசிகள் வீட்டுக்கு வர்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாடு, காளை மாடு அல்லது பசு கன்றுடன் இது அப்படியே வர்றது. நம்ம அழைச்சிட்டு வர்றது கிடையாது. அப்படி வந்தாலுமே வீட்டுக்குள்ளே சில இடங்களில் மாடுகள் வராது. அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவாக போயிட்டுருக்கோம், அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வருது, அங்கே சாப்பாடு கேட்குது அல்லது வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்குது அப்படின்னா அங்கே தெய்வ நடமாட்டம் எப்பொழுதுமே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம கவலையில் என்ன பண்ணுவோன்னா, பிரச்சனை வந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அதுலேயும் குறிப்பாக இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முற்றிலுமாக மறந்துடுவோம். அந்த நேரத்திலலாம் யாராச்சும் தெரியாதவங்க நம்ம குலசாமியோட பேரை சொல்லி, எப்பா நீ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிரும், அல்லது உன் சாமிக்கு விளக்கு போடுப்பா தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாமே இறைவனுடைய செயல் தான். அந்த ஒரு நேரத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு வருவதற்காக தெய்வமே உருவாக எடுத்து சில நேரங்களிலே நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். கிராமப்புறங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்கிறவங்கன்னு வருவாங்க, கூடாங்கியங்கள் வருவாங்க இல்லையா. அவங்க மூலமாக நமது குலதெய்வம் சில நேரத்தில் நம்மக்கிட்ட பேசுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பேசுவாங்க. அதை கவனிச்சோன்னா சில விஷயங்கள் புரிய வந்துடும். அதே போல் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்போம், போயிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்திருக்கும். நம்ம சார்ந்த யாராவது அந்த ஆலயத்திற்கு போயிட்டு அந்த கோவில் பிரசாதத்தை கொண்டு வருவாங்க. குறிப்பாக குலதெய்வ பிரசாதத்தையோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வ பிரசாதத்தையோ கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் கொண்டு கொடுப்பாங்க.
அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த இறைவனை வந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பிரசாதத்தை திருநீரை நம்ம நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது நமது பிரச்சனை அப்படியே தீர்ந்தது போலவே நாம் உணர்வோம். அதே போல் தீர்வும் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும் போது ஒரு வாசனை, ஒரு இனம் புரியாத வாசனை வீட்டிலே உண்டாகும். அப்படியெல்லாம் அந்த வாசனை உண்டாகுது. மல்லிகைப்பூ மனமோ சாம்பிராணி மனமோ, சில வீடுகளில் சுருட்டு வாடை அடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய நடமாட்டம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வகையில் நம்மெல்லாம் உணர்ந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கிட்டாலும் சில பேர்கிட்ட அசரீரியாகவே வந்துட்டு அந்த குரல் கேட்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நேரடியாகவே இயற்கை அவர்களிடம் பேசுவார்கள் அப்படின்னு. அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் அவ்விடத்திற்கு நமக்கு ஏதோ ஒன்றை உணர செய்கின்றார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அனுபவபூர்வமாக சில பேர் உணர்ந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு அதன் மூலமாக கிடைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி கிடைத்திருக்குதா அப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி உருவங்களில் இன்னும் சில விஷயங்களில் அவங்கவுங்க மனதிற்கு நம்பிக்கை ஏற்றார் போல குலதெய்வமோ அல்லது அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களோ காட்சி தந்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அப்படி செய்து கொண்டு வருகின்றோம் அல்லது அதை உன்னிப்பாக கவனிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைக்கான தீர்வு நம்மை சுற்றியே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இதை மூட நம்பிக்கை பதிவாக நினச்சா தயவுசெய்து இப்பொழுதே தவிர்த்து விடுங்கள். ஆனால் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களாக இருந்தால் யோசித்து பாருங்கள். ஏன்னா நம்முடன் இருக்கின்ற தெய்வங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி சகுன நிமித்தமாக கூட நமக்கு சில விஷயங்களை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில சகுனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அல்லது சில அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் பால் காய்ச்சும் போது பால் திரிந்து போவது. பால் பாத்திரம் எல்லாம் நல்லா இருந்திருக்கும், பாலும் நல்ல பாலாக இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு காரணமே இல்லாமல் வீட்டில் பால் திரிந்து போகிறது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வளர்ப்பு பிராணி இருக்கு இல்லையா, வீட்டில் நாயோ பூனையோ நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய பிராணிகள் தினம் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியவே போக விடாது, தடுத்து நிறுத்திக்கும். போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில சமிக்கைகளை காட்டும். அப்படி ஏதேனும் அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் அன்றைய தினத்தில் பயணத்தை தள்ளி வைப்பது உத்தமம். அல்லது ரொம்ப முக்கியமானது போயே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் பூஜை அறையில் நம்ம தினம் பூஜிக்கக்கூடிய சில சாமி படங்களோ விக்கிரகங்களோ நம் கைப்பட்டு இருக்காது. வேறு எந்த ஒரு சக்தியும் அந்த இடத்துல நம்ம நேரடியாக பயன்படுத்தி இருக்க மாட்டோம். அதுவாக கலண்டு கீழே விழுந்திருக்கும், அல்லது பூஜை அறையிலேருந்து அந்த சிலைகள் கீழே விழுந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் சேதமாயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்ணாடி காரணமே இல்லாமல் வீட்டில் மாட்டியிருந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்பையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அன்றைய தினத்தில் புதுசாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நெடுந்தூர பயணங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படிங்கும்போது நிலைவாசப்படி தடுக்குது, ஒரு தடவை இல்லை 2-3 தடவை தடுக்குது அப்படிங்கும்போது அமைதியாக உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா செல்வது, அல்லது ரொம்ப தவிர்க்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பயணத்தை ஒத்தி வைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும். அதே போல் வீட்டில் குழந்தைகளோ ரொம்ப வயசில் பெரியவங்களோ பார்த்திங்கன்னா எப்போவுமே தடுதல் சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் கிளம்புறப்ப வேண்டாங்கிறத விட்டுறேன், இன்றைக்கி ஒரு நாள் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மனசு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். அது சில நேரங்களில் பார்த்தா ஏண்டா போனாங்க அல்லது ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வச்சிரும். சில அறிகுறிகளை நம்ம உடன் இருப்பவர்களுக்கு இறைவன் தெரிவித்து அவர்களை தடுக்க பார்ப்பார். ஏன்னா அவரே சொல்லி பார்த்துருப்பார், அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் அருகில் உள்ளவர்கள் மூலமாக பேசி பார்ப்பார். அதையாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான். அதே போல் அதிகமாக எதிர்மறை சொற்களை பேச ஆரம்பிக்கின்றோம், கெட்ட வார்த்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சரளமாக வருது அப்படின்னாலும் அப்போதைக்கு நம்ம வீட்டில் ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியம். வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் திடீர்னு இறந்து போச்சுன்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது வேறு, அது இயற்கையாகவே மரணம் சம்பவிக்குது அப்படிங்கிறது. திடீர்னு இருந்திருந்த மாதிரி ஒரு வீட்டில் வளர்த்த வளர்ப்பு பிராணி ஏதேனும் இறந்து விட்டால், குறிப்பாக மாடோ
அல்லது நாயோ இறந்து விட்டது அப்படின்னா வரும் காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி பதிவுகளை, அந்த எதிர்மறை பதிவுகளை எப்போதுமே தரதில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அடியேன் திரும்பியும் சொல்கிற மாதிரி மூட நம்பிக்கைன்னு நினச்சா தவிர்த்துருங்க. ஆனால் இதில் ஏதாவது நடந்த போது வீட்டில் ஏதாவது சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும், நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்காக எல்லாத்தையுமெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. சில ரொம்ப அழுத்தமாக நடந்திருக்கும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மீறி போய் ஏதாச்சும் நடந்திருக்கும். அல்லது இந்த பால் திரியிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நடந்திருக்கும், கவனித்து பார்த்தா தெரியும். தினமுமெல்லாம் அப்படி இருந்திருக்காது. ஏதாச்சும் ஒரு நாள் வருடத்தில் 2 வருடத்தில் 3 வருடத்தில் அன்றைக்கி அப்படி தான் இப்போ காலைல பால் காய்ச்சணும் தெரிஞ்சிருந்துச்சு, அன்றைக்கி பார்த்தா இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வளர்ப்பு பிராணி தடுக்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் தெரியும், முன்னாடி வந்து தலையை வச்சு படுத்துக்கிட்டு எந்திரிக்காது போகாத அப்படின்ட்டு. பாசமாக தினமும் இருக்கிறதுங்கிறது வேற, இருந்திருந்த மாதிரி எப்போவுமே நடக்காத மாதிரி ஒரு நேரத்தில் நடக்குது அப்படின்னா கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பொருத்தி பாருங்களேன். அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலையே செய்யாமல் இருக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, இது தினமும் நடக்கிறத. இப்போ தினமும் எங்கள் வீட்டில் நான் என்னை தடுக்கும் அப்படின்னா வேறு, எப்போவுமே அது தடுக்காது. அன்றைக்கி என்னமோ வந்துட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு தடுக்குது அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி பயணத்தை ஒத்தி போட்டது நல்லது. இதுதான் எல்லாத்துக்குமே, இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தும். இது வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பாருங்களேன். உங்களுக்கோ அல்லது உங்கள் சார்ந்தவர்களுக்கோ இதை பற்றி கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா அன்றைய தினத்தில் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நண்பர்களே. அனுபவம் இருக்குது அப்படிங்கும்போது மீண்டும் அதை நிகழாமல் பார்த்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.